நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். காணொலியின் ஊடாக இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் தயவாய் கூட்டி வந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடும் என்ன வாஞ்சைகளோடும் என்ன வேண்டுதல்களோடு வந்திருக்கிறார் என்பதை தேவரே நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ உள்ளந்தெரியங்களையும் இருதயத்தின் ஆழங்களையும் புடமிட்டு சோதிக்கிறவர். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட ஜெபிக்கிறோம். பிரயாணத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்கள் சுய தேசத்துக்கு போன மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏஜ் கேரில் உள்ளவர்களுக்காகவும், ஆண்டவரே, பல வருத்தங்களிலும் பாடுகளிலும் துன்பங்களிலும் உள்ளவர்களுக்காகவும், வியாதி படுக்கையில் உள்ளவர்களுக்காகவும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நீர் விடுதலை ஆக்குவீராக. பூரண சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் கண்மலை மீட்பருமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் சிந்தனைகள் தியானம் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. சத்துரு மேற்கொள்ளாதபடி செய்வீராக. எல்லா அந்தகார சக்தியின் கிரிகள் பொல்லாத ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சுத்திகரிப்பை குறித்தும் பாவ நிவர்த்தியை குறித்தும் நாம் வாசிக்க கேட்டோம். இதில் கீவர்ஸ் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9:22. எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நன்றாக கவனிக்க வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவாகிய தேவன் நியாயப்பிரமாணத்திலே அநேக கட்டளைகளை கொடுத்தார், அநேக விதமான பலிகளை கொடுத்தார், ஆஃபரிங்ஸ். இதில் ஒருவன் குற்றம் செய்வானேயானால் அவன் அந்த குற்றத்தின் நிவாரணத்துக்காக குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். ஒருவன் பாவம் செய்வானேயானால் அவன் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். இப்படியாக அநேக பலிகள், சர்வாங்க தகன பலி, போஜன பலி, ஸ்தோத்திர பலி, அசைவாட்டும் பலி, பலவிதமான பலிகளை பிரமாணத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாவ நிவர்த்திக்காக, பாவ நிவாரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு, நிவாரணம், அந்த பாவ நிவர்த்திக்காக பலவிதமான பலிகள். இந்த பலிகள் எல்லாமே இரத்தம் சிந்துதலோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டது. ஆக ஒவ்வொருவரும் காளை, இளங்காளை, ஆட்டுக்கடா, கடா, இப்படி பலவிதமான நாம் அந்த பலிகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலே வாசிப்போமானால் எல்லாமே இரத்தம் சிந்துதல். இந்த இரத்தம் சிந்துதல் இல்லாவிட்டால் மன்னிப்பு உண்டாக. மன்னிப்பு, ஆக இங்கு மன்னிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மன்னிப்பை பாவ மன்னிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் வாசிக்கும்போது கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக இந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளின் இரத்தத்தினாலே மன்னிப்பு உண்டானது. ஆனால் பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு உண்டாகும். மன்னிப்பு என்றால் எக்ஸ்கியூஸ் இல்லையா? பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை.
ஆனால் இந்த பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்கள் இரத்தத்தை காட்டிலும் மேன்மையான ஒரு இரத்தம் தேவைப்பட்டது. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. ஆக பாவ மன்னிப்பாகிய மீட்பு மாத்திரமல்ல, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான், நமக்கு பாவமில்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். 7, 8. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆக பாவ மன்னிப்போடு மாத்திரமல்லாமல் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு, சாங்டிஃபிகேஷன், நம்மை சுத்திகரிக்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டிலே இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டது இந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்கினதோடு மட்டும் அல்லாமல் நம்மை சகல பாவங்களை நீக்கி நமக்கு ஒரு சுத்திகரிப்பை, சாங்டிஃபிகேஷன் உண்டாயிடுச்சு, சுத்திகரிப்பை உண்டாக்கின. அப்போ ரத்தம் ஒவ்வொன்றும் இது இல்லாமல் அது நடக்கலை, அது இல்லாமல் இது நடக்கலை. ஆகவே என்னென்ன இல்லாமல் என்னென்ன காரியங்கள் நடக்கவில்லைன்னு வாசிப்போம். ஆக இங்கே நாம் வாசிப்போம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் அங்கு என்ன உண்டாகவில்லை? மன்னிப்பு உண்டாகவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சிலுவிலே, கல்வாரி சிலுவிலே இந்த சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டினார். ஆக மீட்பு உண்டாயிற்று. அந்த ஆகவே தான் ரோமர்களை நாம் வாசிக்கிறோம், அந்த இரத்தத்தின் மேலே ஒரு விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டுமா. ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:26 என்ன சொல்கிறது? கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆக கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றுகிற விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் என்ன? ஆண்டவராகிய இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. ஈவன் முஸ்லிம்ஸ், they believe in Jesus Christ. மற்ற இந்துக்களும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறது இல்லை. ஏனென்றால் நான் ஐ ஒர்க் வித் மிலிட்ரி கர்னல், ஒரு ஃபுல் கர்னல் கூட ஒர்க் பண்ணோம். அவர் தான் எங்களுக்கு வாஸ் த சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஃபார் பேங்க். அப்போ அவர்கிட்ட ஒரு நாள் ஐ ஹேட் எ சான்ஸ் டு டிஸ்கஸ், அவர்கிட்ட பேசுகிறதுக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போ அவர் சொன்னார், ஸ்டான்லி நீங்கள் உங்களை எல்லாரும் பிரதர்னு கூப்பிட்றாங்க, ஹோல் பேங்க் சேஸ் தட் வென் யூ ப்ரே எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ஆல் ரைட். அப்போ சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு பேசினார். அப்போ அதான் சொன்னேன், எஸ் கர்னல், ஒன்லி திங் நீங்கள் என்ன வாட் இஸ் தேர் இன் த கிறிஸ்டியானிட்டி ஆல் சே அபவுட் த ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். வை ஜீசஸ் கேம் 2000 years பேக். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். ஹவு கேன் இஸ் பிளட் கேன் கிளென்ஸ் மீ? ஹவு கேன் இஸ் பிளட் கேன் சேவ் மீ, டெலிவர் மீ ஃப்ரம் சின்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். நானும் இப்போ தான் ஐ வாஸ் born 1928. எப்படி எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் சொன்னேன், ஒன்லி யூ ஹவ் டு பிலீவ். கிறிஸ்டியானிட்டி பேஸ்ட் ஆன் ஃபெய்த். நீங்கள் விசுவாசித்தால் போதும். என்ன விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கும் அந்த ரத்தத்துக்கு என்ன இருக்குது? there is a power for the blood. Only thing you believe that, but for my sin he died on the cross. அவர் அந்த ரத்தம் எனக்கு, அவரால் சொல்ல முடியல, ஐ cannot accept this concept. இதை என்னால் புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செத்துட்டாரு, நான் இப்போ அதை நினைச்சு எப்படி பண்ணுறேன்? அப்போ he lost his salvation. அவருக்கு நான் எவ்வளோ சொல்ல பார்த்தேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஐ ஆல்சோ கில் so many people, I also shed blood. நான் as a colonel I shot many people. அப்போ பாருங்க, ஒன்லி திங் இஸ் டு பிலீவ். ஆண்டவரை நம்பர் விசுவாசிக்கணும். அதனால தான்
அடுத்தது நாம் வாசிக்கிறோமோ, இப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? வாசிப்போமே. அடுத்ததாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:6 என்ன சொல்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பாத்தீங்களா? அப்ப விசுவாசம் இல்லாமல், அப்ப அந்த பாவ மன்னிப்பு எப்படி உண்டாயிற்று? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. இப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்ப என்ன நான் விசுவாசிக்கணும் இல்லையா? அப்போ பாத்தீங்க, ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசி, நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இல்லையா? அப்போ சிலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். ஓகே, the salvation comes from faith இல்லையா? விசுவாசிக்கும் போது என்ன வருது? ரட்சிப்பு உண்டாகிறது. அடுத்ததாக you have to believe is death on the cross. ரோமன்ஸ் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப இரண்டாவது ஃபெய்த் என்னன்னாக்கா, பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், ரெண்டாவது யூ பிலீவ் இன் த டெத் அண்ட் த ரெசரக்ஷன். அதை இன்னைக்கு பலவிதமான மார்க்கங்கள் உண்டு இல்லையா? ஜெயின மார்க்கம், புத்த மார்க்கம், இந்த மார்க்கம், அந்த இஸ்லாமிய மார்க்கம், எல்லா மார்க்கங்கள் உண்டு. ஆனால் இந்த மார்க்கங்கள் எல்லாம் என்னத்தை விசுவாசிக்கல? இயேசுவுடைய மரணம், கல்வாரி சிலுவை மரணத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. யூதர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஈவன் ஜூஸ், they don't believe that Jesus was crucified. அவர்கள் என்ன சொல்றாங்க? வேற யாரையோ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இஸ்லாமியர்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஈசா நபியை யாராலும் கொல்ல முடியாது, அவர் என்ன செய்துட்டாரு? ஈசா நபியை அல்லாஹ் மேல எடுத்துட்டு போயிட்டாரு, வேற யாரோ இயேசுவ மாதிரியே ஒரு ஆளை பிடிச்சு கொண்டுட்டாங்க. இன்றைக்கும் அதுதான் சொல்றாங்க. அப்போ சால்வேஷன் எங்க இருக்கு? இயேசுடைய ரத்தத்தினாலே இருக்கு, அவருடைய மரணத்தினாலே இருக்கு. அடுத்தது அவரை பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்க. அதனாலதான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப இந்த விசுவாசமே இல்லாவிட்டால் அப்போ கிறிஸ்தவ மார்க்கமே இல்லை. கிறிஸ்டியானிட்டி பேஸ்ட் ஆன் ஃபெய்த், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் தான் அந்த விசுவாசம். அதனால தான் விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இல்லை. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு, ஜேம்ஸ் 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அப்போ கிரியை இல்லாவிட்டால் விசுவாசமும் செத்து போச்சு. நல்லா புரியுங்க. விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாத காரியம். இங்க அடுத்தது இவர் என்ன சொல்றாரு? கிரியை இல்லாவிட்டால் உன் விசுவாசமே இல்லைன்றார். அப்போ என்ன கிரியை? வாட் ஆர் த டீட்ஸ்? ஆண்டவர் என்ன கிரியை விரும்புகிறார் இல்லையா? அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் என்பது, அதனால்தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாய் எண்ணப்பட்டது. அவன் கிரியினாலே ஆண்டவர் சொன்ன உடனே he obeyed. obedience, the deed என்னன்னாக்கா we have to listen to the word of God. அடுத்தது we have to obey to the word of God. என்ன வசனம் சொல்லுது இல்லையா? what the word teaches. ஆண்டவர் என்ன போதிச்சு சொல்கிறார்? என்ன போதிக்கிறாரு? ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்கோ, பி வாய்ஸ். அதுதான் ஆண்டவர் சொல்றார். வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:4 என்ன சொல்கிறது? அவர் எனக்கு போதித்து சொன்னதாவது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். 8ஆம் வசனத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை விட்டு மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. பாத்தீங்களா? இதுதான், it is the preaching and teaching of God. ஆண்டவர் என்ன சொல்றாரு? you be wise, நீ அதனால தான் புத்தி உள்ள கன்னிகளா இருன்றார் இல்லையா? be wise virgin. புத்தி இல்லாதவர்கள், அதனால தான் புத்தி இல்லாத 2 விதமான கூட்டம் தான் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கு.
ஆகதான் கிரியை வேணும். கிரியை என்னென்ன கிரியை? ஆபிரகாம் தேவனுக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் வாசிங்க. 12:2 வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 12:1 ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து என்ன செய்ய? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, எங்கள் ஊரை விட்டு எப்படி போகிறது? எங்கள் கூட்டாளிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க, என் சொந்த பந்தங்கள்லாம் அங்கே இருக்குது, என் அண்ணன் தம்பி எல்லாம் அங்கே இருக்கிறான், நான் எப்படி ஆண்டவரே போகிறது இல்லையா? அப்போ நல்லா கவனிக்க வேண்டும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்துட்டார் ஆபிரகாம். பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே போனான். அதே போல் ஆண்டவர் இன்னொன்று கட்டளையிட்டார், உன் ஏகசுதனும் உன்னுடைய ஒரே குமாரனுமாகி அவனை எனக்கு சர்வாங்க தகன பலியிடுன்னா உடனே கிளம்பிட்டார். அப்போ வேண்டாம், வாசிக்க வேண்டாம். அப்போ கிரியை, அவனுடைய விசுவாசத்தோடு கிரியையும் அவனை, அப்போ கிரியினாலே தான் எல்லாமே என்ன செய்தார்கள்? கிரியை செய்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசிக்கும் போது விசுவாசத்தில் உள்ளவர்கள் பட்டியலே போட்டப்பட்டிருக்கு. அந்த பட்டியலில் எல்லாம் என்ன கிரியை செய்தாங்க? ராகாப் என்ன செய்தா, அதே போல் நாகமான் என்ன செய்தா, ஒவ்வொருவரும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிரியை செய்ததினாலே அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஆனால் இப்போ ஆகதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிரியை இல்லாமல். முதலாவது நாம் வாசித்தோம், என்ன இல்லாமல்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரெண்டாவது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாது. இங்கு கிரியை இல்லாமல் விசுவாசம், அதுவும் செத்து போச்சு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:14 என்ன சொல்கிறது? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாத்தீங்களா? பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவ தரிசனம் கிடைக்காது. அப்போ ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் இந்த கடைசி வசனம் என்ன சொல்கிறது? வாசிப்போம். எபிரேயர்ல நாங்கள் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்கிறது? அவர் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப நமக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் முதல் தரம் வந்தது எதுக்காக வந்தார்னாக்கா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை, நீதிமான்களே அல்ல பாவியிலே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். வாசிப்போம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம். அப்ப ஆண்டவருடைய முதலாம் வருகையில he came for the sinners, அந்த பாவிகளை அழைக்க வந்தார். அதனால தான் பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினார், பாவ மன்னிப்பாகிய மீட்பு கொடுத்துட்டாரு. இப்போ the second coming யாருக்காக வர போறாருனாக்கா, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்காக வருவார். is going to come for those who are waiting for him. அதனால தான் ஆண்டவர் பலத்தை நீங்கள் காஸ்பலில் பார்த்தீங்கன்னா there are so many parables. ஜீசஸ் அநேக உவமைகளை சொல்லிட்டார். அப்போ யார் யார் காத்திருக்க, அதனால தான் அவருக்காக காத்திருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு உண்மையாய் காத்திருக்கிறவர்கள் தான். அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடைந்து பறப்பார்கள்னா என்ன அர்த்தம்? அவர் வரும்போது எல்லாரும் கழுகு மாதிரி பறந்து போயிடுவோம். அதுதான் சொல்கிறது. The prophecy says like that. அதனால் இங்கு என்ன வாசித்தோம்? எது இல்லாமல்? பரிசுத்தம் இல்லாமல். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ ஆண்டவருடைய சித்தமே என்ன தெரியுங்க? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். அப்போ அதனால தான் ஆண்டவர் எப்படி, how God sanctifies, நம்ம எப்படி சுத்திகரிக்கிறார்? ஒரு தாட்டி ரத்தம் சிந்தி நம்ம சுத்திகரிச்சிட்டார்.
அதற்கு மேலே மறுபடியும் ஜனங்க பாவம் செய்து அநேக அக்கிரமங்கள் செய்து மீறுதல்கள் எல்லாம் உண்டு. இவைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும். இந்த சாங்டிஃபிகேஷன், இந்த சாங்டிஃபிகேஷன் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெய்லி குளிக்கிறோம் இல்லையா? சில பேர் 2 வேளை குளிப்பாங்க. எங்கள் ஊர் பக்கத்துலலாம் காலையிலும் குளிப்பாங்க, சாயங்காலம். ஒரே சோப்பு 10 நாள்ல தீந்துடும். அப்போ நல்லா சோப்பை போட்டு 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 குளிச்சிடுவாங்க. அப்போ ஏன்னாக்கா உடம்புல இருக்கிற அழுக்கு, ஏன்னா உலகம் சுற்றி திரியும் போது தலையில் அழுக்கு, கண்ணில் அழுக்கு, எல்லாம் வேண்டாம், தூசி அதிகம். அப்போது நாங்கள் என்ன செய்கிறோம், 2 வேளை காலையிலையும் குளிக்கிறோம், சாயங்காலம் குளித்தா நல்லா இருக்குது இல்லையா? அப்போ சரீரத்தை நாம் சுத்திகரிக்கிறோம். அப்போ ஆத்மாவை சுத்திகரிக்கணும் இல்லையா? அப்போ ஆத்மாவை நாம் எப்படி சுத்திகரிக்கிறது? அதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாசிப்போமே. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? சாங்டிஃபிகேஷன் பை த ப்ரீச்சிங். அப்போ நல்ல ஒரு மெசேஜ் கேட்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, யுவர் இன்னர் மேன்ஸ் இஸ் கிளென்ஸ்ட். உள்ளான மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உபதேசத்தினாலே சுத்திகரிக்கும். முதலாவது அவர் தன் ரத்தத்தினாலே சுத்திகரித்தார். அதனால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த சுத்திகரிப்புக்கு மேலே என்ன வருது? இப்போ அடுத்தது மறுபடியும் என்ன ஆகுது? பாவத்துக்குள் பிரவேசிக்கிறாங்க, மறுபடியும் சாபத்துக்குள் போகிறாங்க. மறுபடியும் ஜனங்க தெரியாமல் அறியாமையிலே எல்லா நியாயப்பிரமாணத்துக்குள் பூந்து மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்கார்கள். கலாத்தியர் 3:10 வாசிக்கும் போது வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தெரியாமலே போய் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் மறுபடியும் போய் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியை செய்யும் போது சாபத்தில் வந்துடுது. அப்போ கிறிஸ்து பிரமாணத்தின் கிரியை செய்யும் போது, அதனால தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதன்படி செய்யுங்கள். வாசிப்போம் 2:12. சுயாதீன பிரமாணத்தினாலே நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாரு. அப்ப அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீ இரக்கம் பாரு, இரக்கம் பாருன்னா நியாய தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வந்துடும்? இரக்கம் மேன்மை பாராட்டும். இன்னொரு இடத்துல நம்மை நாமே நிதானித்திருந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்திருந்தால். அப்போ ஒவ்வொரு தட்டியும் என்ன பண்ணணும்? we have to have the self consciousness. நமக்கு we have to have the guilt. அப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே மன்னியும் 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 மன்னியும், சுத்திகரியும், பரிசுத்தமாக்கும், சுத்திகரியும் சுத்திகரி, அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு சுத்திகரிப்பு உண்டாக்குறது இல்லையா? அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூடாது. கடைசியாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா? அன்பு இல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்லை? அன்பு இல்லை, சுவாப அன்பு இல்லை, தெய்வீக அன்பு இல்லை. நிறைய அன்புல பார்த்தீங்கன்னாக்கா சுவாப அன்பு இருக்குது, தெய்வீக அன்பு இருக்குது. அப்போ அன்பு என்ன செய்யுமாம்? அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்பு என்ன பண்ணிடுச்சு? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ அந்த லவ் ஆஃப் காட், தேவ அன்பு நமக்குள் பரிபூர்ணப்படாவிட்டால் நாம் என்ன செய்வோம்? நாம் சுயாதீனர்களாக இருக்க முடியாது. நாம் என்ன செய்வோம்? எல்லாவற்றுக்கும் we become more selfish. அதனால தான் அன்பு எல்லாத்தையும் என்ன செய்யுது? எல்லாத்தையுமே நீக்கிறது. அன்பு இருக்கும்போது அன்பானது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பிலே பொறாமை இல்லை. அன்பு என்ன செய்யாது? தற்பொழிவை நாடாது. வசிங்க 1 கொரிந்தியர் 13. அன்பு நீடிய 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, பாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இப்ப அன்பு இல்லாவிட்டால்
கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனமே இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. அப்போ இது எல்லாமே இருக்குது. முதலாவது என்ன வாசித்தோம்? முதலாவது ஃபஸ்ட்டு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ரெண்டாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதுக்கு அடுத்தது பாருங்களேன், எல்லாம் மறந்துட்டீங்களே. அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. கடைசியாக இவெல்லாம் இருந்தது. ஆனால் இன்னும் ஒன்று இருக்கணும். கடைசியாக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 14:8 வாசிப்போம். நான் இல்லாவிட்டால் உங்களால் பிதாவிடத்திலே வர முடியாதுன்னு வாசிங்க. 17 யோவான் 14:7-8 வாசிங்க. யோவான் நானே வழி அறிந்தீர்களானால் கரெக்ட் தான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தோட வாசிங்க. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். அப்போ வித்தவுட் ஹிம், இது எல்லாம் இருந்து இயேசு நம்மோடு இல்லாவிட்டால் ஒன்றுமே நடக்க. ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் நம்மோடு எப்பவுமே இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஆண்டவர் எப்படி இருக்கார்? வார்த்தையாக இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை, அதனால தான் ஆண்டவர் அந்த அனாயிண்டிங்கே என்ன சொல்கிறாரு? நான் உன்மேல் உன் வாயிலிட்ட வார்த்தைகளும் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் இது முதல் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. இது நான் அவர்களோடு இட்ட என் உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பிரமாணங்களை நமக்குள்ளே வைக்கிறார். அதனால தான் எபிரேயர் 8:10 வாசிக்கும்போது, அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரேல் குடும்பத்தாரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன், என் பிரமாணங்களை அவர்கள் மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன்றார். அப்போ அதனால தான் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னா என்ன அர்த்தம்? The word of God is within us. அப்போ தான் இயேசு நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம் இல்லையா? வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி 1:11 யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணினார்னா எப்படி அர்த்தம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வார்த்தையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணிட்டார். அப்போ இயேசு நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவையெல்லாம் இருக்கட்டும், கிரியை இருக்குது, இது இருக்குது, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு, எல்லாம் இருக்குது. கடைசியாக என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரமாட்டான். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் வேதத்திலே பலவிதமான ரகசியங்கள் சொல்லப்பட்டு, இவைகளெல்லாம் ஆராய்ந்து நாம் வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ we give more importance to the word of God. கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகவில்லை அப்பா. உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்தது ஆண்டவரே. கர்த்தாவே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடாத காரியம் ஆண்டவரே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. அன்பில்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. எல்லாவற்றிலும் கர்த்தாவே, நீர் இல்லாவிட்டால் நாங்கள் பிதாவிடத்திலே வர முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.